அவன் பெயர் பாணாசுரன். பாணாசுரன் அனைத்து பெண்களையும் நாசம் செய்து துன்புறுத்தி வந்தான். அவனை எதிர்க்க முடியாமல் தேவர்கள் தவித்து வந்தனர். இதை அறிந்த கிருஷ்ணர் பாணாசுரனிடம் சென்று, பாணாசுரா, உன்னை பார்த்து அனைவரும் பயப்படுகிறார்கள். சிவபெருமான் ஒருவரை தவிர உனக்கு தைரியம் இருந்தால் அவர் கண்களை நேராக பார் என்றார் கிருஷ்ணர். பாணாசுரனும் கோபத்துடன் கைலாசம் நோக்கி புறப்பட்டான். சிவபெருமானை பார்த்தவுடன் என்னுடன் போர் புரியவா என்றான். ஆனால் சிவபெருமான் தியானத்தில் இருந்ததால் அவன் கூறியதை கவனிக்கவில்லை. கோபமடைந்த பாணாசுரன் அனைத்து விதமான அஸ்திரங்களையும் கொண்டு சிவபெருமானை தாக்கினான். சிவன் ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. பாணாசுரன் யோசித்து, நான் உங்கள் பக்தன் வந்திருக்கிறேன். உங்களை பார்ப்பதற்காக தயவு செய்து கண்களை திறங்கள் என்றான். அப்பொழுதும் சிவபெருமான் கண்களை திறக்கவில்லை. சற்றும் யோசிக்காத பாணாசுரன் தனது பாதங்களை எடுத்து சிவபெருமான் முகத்தில் வைத்து, உனது கண்களை இப்போதாவது திற என்றான். அந்த நொடி பிரபஞ்சமே சம்பித்து போனது. அக்னி ஜூவாலைக்கு நடுவே சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணை திறந்தார். எதிரே நின்ற பாணாசுரன் நெருப்பில் கருகி சாம்பலானான். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு